அன்பான சகோதர சகோதரிகளே, யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியோடு இதுதான் தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் சில ஆவிக்குரிய சபைகளில் நாம் போகும்போது அங்கே அவர்கள் சிலர் கேட்பார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா என்று கேட்பார்கள். அப்படி என்றால் இதன் பொருள் அவர்கள் கேட்கிறதின் அர்த்தம் என்ன என்றால், நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து நாம் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்தால், வேதத்தை படிக்கிறவர்களாக இருந்தால், காணிக்கைகளை கொடுத்து கொண்டு அப்படியாக ஒரு சபை ஒழுங்கிலே இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று ஒரு வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லுவது சரியா என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். வேதம் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறார், படிங்கள். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பார்த்தீங்களா, ரட்சிக்கப்படுதல் என்றால் ஆங்கிலத்தில் சேவ் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் காப்பாற்றுதல் என்று கூட பொருள்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் மனிதன் எதையோ இழந்திருக்கிறார், அதை திரும்ப மனிதனுக்கு பெற்றுக் கொடுப்பதுதான் இந்த ரட்சிப்பு என்று ஆகிறது. அப்படி என்றால் மனுஷன் எதை இழந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, மனுஷன் அநேக காரியங்களை இழந்திருக்கிறார். அதை குறித்து 5 காரியங்களை சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால், நம்முடைய சரீரம் படைக்கும் போது ஒரு பூரண சரீரமாக இருந்திருக்கிறது, அதை இழந்திருக்கிறான். அப்படியே நம்முடைய மூளைத்திறன் நல்ல ஒரு அறிவுத்திறனோடு இருந்திருக்கிறது, அதை இழந்திருக்கிறார். அப்படியே பார்க்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ள, தேவனோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார், அதையும் இழந்திருக்கிறார். அப்படியே ஏதேன் போன்ற எந்த ஒரு குறைவில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவனாக இருந்தான், அது இன்றைக்கு இழந்திருக்கிறார். இன்னும் அதிகமாக சொல்லும் போது மனுஷன் நித்தியமாக ஜீவிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இழந்திருக்கிறார். இன்றைக்கு 70-80 வருடங்கள் மனிதனுக்கு அதுவரையிலும் வாழ்வதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படியாக மனுஷனுடைய வாழ்க்கை சிறிது காலம் வேதம் சொல்லுகிறது, ஒரு புஷ்பத்தை போல பூத்து அவன் மாண்டு
இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவருடைய பிறப்பிலே அங்கே பரலோகத்தின் தூதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு 1:23 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ தம்முடைய இந்த ஜனங்களின் எல்லா பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவார் என்று பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் தம்முடைய வாயினாலே சொல்லும் போது யோவான் 11:25 இப்படியாக சொல்லுகிறார். படியுங்கள். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உலகத்திலே எந்த ஒரு மனுஷர்களாலும் சொல்ல முடியாது. இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே அநேக மதங்கள் இருக்கிறது. அதை ஸ்தாபித்தவர்களில் ஒருவரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னதே இல்லை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னும் அப்படியே சொல்லும் போது யோவான் 14:6 சொல்லும் போது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். அந்த ஜீவனுக்கு போகிற வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே சத்தியம். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிறார். மனிதன் அநேக காரியங்களை இழந்து இன்றைக்கு காணப்படுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததே இந்த மனுஷன் இழந்து போனது தம்முடைய ஜீவனை கொடுத்து அதை திரும்ப மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இது எப்படி என்றால், முதல் மனிதன் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ளே எல்லா மனுஷரும் அங்கே பாவத்துக்குள்ளே போய் தேவனுக்கு சத்துருக்களாக மாறி போனார்கள். இதற்கு ஒரு வசனம் படிங்கள். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக மாறி ஆதாமுக்கு இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மனுஷரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார். ஆனால் அந்த சத்துரு என்ற நிலையிலிருந்து மாற்றி நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் இந்த உலகத்துக்கு பிறந்தார். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம். கண்ணீரிடத்திலே தேவாவின் பலத்தினால பிறக்கிறார். அவர் பாவமில்லாதவராக பிறந்து பாவமில்லாதவராகவே வாழ்ந்து அவர் மரணத்தை எடுத்துக் கொள்கிறார். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமில்லாதவர். அவருக்கு மரணம் வரக்கூடாது. ஆனால் அவர்
மரணத்தை எடுத்துக் கொள்கிறார். தன் ஜீவனை அவர் விட்டுக் கொடுக்கிறார். அதனால அந்த தியாகம், அந்த ரேன்சம் என்று சொல்லுகிறார்கள், ஈடுபலி, அந்த மீட்கும் பொருள் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஆதாமுக்குள்ளே எல்லா மனுஷரும் தேவனுக்கு சத்துருக்கள் என்ற நிலையில் இருந்து தேவனுக்கு அருகாமையில் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதுமாக ஒப்புரவாக ஆகும்படியாக செய்திருக்கிறார். இதை குறித்து வசனங்கள் படிக்கலாம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் வந்து. ஒரே மனுஷனாலே பாவம், அந்த பாவத்தினாலே மரணம். அப்படியே ஒரே மனுஷனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக ஜீவன், அவர் முற்றுமுடிய தேவனுக்கு தன்னுடைய கீழ்ப்படிதலை காண்பித்து அந்த ஜீவனை சம்பாதித்தார். இப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் அதிலே ஒரு வசனம் படிங்கள். 18:5-18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கேதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை, எல்லா மனுஷருக்கும் ஜீவன். ஒரே மனுஷனா, ஆதாம் என்ற ஒரே மனுஷனாலே எல்லாருக்கும் ஆக்கினை வந்தது. அப்படியே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் ஜீவன் வருகிறது. இந்த ஆதாம் சிருஷ்டிப்பின் துவக்கத்திலே அவனை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1:27 அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டான் என்று. தேவனுடைய சாயல் அப்படி என்றால் தேவனுடைய ஒரு குணாம்சங்கள் தேவனாக ஆதாம் அவர்கள் அனைவரும் சிருஷ்டிக்கப்பட்டார். தேவனை போல ஒரு அன்புள்ளவனாக, நீதி உள்ளவனாக, ஒரு ராஜாவை போல ஆதாம் சிருஷ்டித்தார். அப்படியே இந்த ஆதாம் சிருஷ்டிப்பில் அவன் நித்தியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே மரணம் வந்தது. இது எப்படி என்றால் நாம் இப்பொழுது நினைக்கலாம், எப்படியாக ஒரு மனிதன் நித்தியமாக வாழ முடியும்? நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது செல்களால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்கள் ஒவ்வொன்றும் புதுப்பிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனால் அது ஆச்சரிய விதமாக 50 வயது வரையிலும் அந்த செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த புதுப்பித்தல் அங்கே நின்று போகும். அதனால் மனிதனுடைய வளர்ச்சி குறைந்து அங்கே அவன் மரணத்துக்குள்ளாக போகிறான். இதுதான் தேவனிடத்திலிருந்து மனுஷன் பெற்றுக்கொண்ட கீழ்ப்படியாமை நிமித்தம் வருகிற ஒரு மரணம் தண்டனையாக இருக்கிறது. தேவனுக்கு மனுஷன் கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த நித்தியமாக வாழுகிற உரிமையை இழந்து போனான். அப்படியே நல்ல குணங்கள், அன்பு,
அன்பு, நீதி, பரிசுத்தம், ஒரு சுயநலமில்லாத இந்த குணலட்சணங்களை எல்லாம் இந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து விட்டான். இன்றைக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு இந்த மனுக்குலம் வந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் சுயநலமுடையவர்களாக அநேக வியாதிகளோடு, அநேக தீவிரவாதங்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிற ஒரு சிந்தனையில் இப்படியாக மனுக்குலம் மிகவும் கேடான ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு இந்த நாளில் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் லூக்கா 19:10 படித்தது போல, இழந்து போனதை அப்படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த ஆதாம் முதல் மனுஷன் சிருஷ்டிக்கும் போது அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு பூரண நிலையில் இருந்தான் என்று நாம் யாருக்கும் தெரியாது. இன்று ஆனால் ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட நிலையை மாற்றி அந்த சிருஷ்டிப்பிலே ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு பூரண நிலையை இருந்தாரோ அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த அன்பு, சமாதானம், அந்த சுயநலமில்லாத ஒரு செயல்கள், இப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் எல்லாம் உடைய மனுஷனாக மீண்டும் இந்த மனுக்குலம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பூரண நிலையை அடைந்து இந்த மனுக்குலம் நித்தியமாக ஒரு வாழ்வை நித்தியமாக ஜீவிக்கிற அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிற அந்த நிலை வருகிறதாக இருக்கிறது. இன்று இயேசுவை விசுவாசித்து நாம் ஞானஸ்நானம் பெற்று வேதத்தை படித்து ஆலயத்துக்கு போகும்போது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நம்மை தேவன் பார்க்கும் போது ஒரு நீதிமானாக பார்க்கிறார். நாம் நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி என்றால், பாவத்திலே ஆதாமின் மூலம் விழுந்த மனுஷன் அந்த பாவமில்லாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடுபடி முன்னினாலே அவரை விசுவாசித்த போது அவர் நீதிமான் என்ற நிலைக்கு வருகிறார். அது நியாயமாக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நீதிமான் என்ற நிலையிலிருந்து அவன் பூரணத்துக்கு நேராக மீண்டும் பிரயாணப்பட வேண்டும். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையிலிருந்து அவன் தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அந்த நல்ல இழந்து போன நல்ல குணலட்சணங்களை மீண்டுமாக பெரும்படியாக பிரயாசப்பட வேண்டும். அது ஒரு இடுக்கமான பாதை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியில் ஜீவித்து நாம் அந்த பூரண நிலைக்கு
வர வேண்டும். ஞான ஸ்நானம் ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கை செய்த பிறகு நாம் தேவனோடு ஒரு ஒப்புரவாகுதல் அந்த நிலைக்கு வருகிறோம். அதன் பிறகு அநேக போராட்டங்கள் நமக்கு இருக்கிறார். அது எப்படி என்றால், இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்கும் ஆவிக்குரிய ஒரு காரியத்திற்கும் போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். படிக்கிற கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. விரோதமாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு வாக்கு என்றால் மாம்சம் என்றால் உலக காரியங்கள் தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அப்படியே தேவனுடைய காரியம் உலக காரியத்துக்கு விரோதமாக எதிரெதிராக இருக்கிறது. ஒன்றுக்கொண்டு ஒரு போராட்டம் இருக்கிறது. இதை குறித்து இன்னும் தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 15 23 அங்கே தெளிவாக பேசுகிறார். படியுங்கள். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒப்புக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. இந்த வசனம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிற மாதிரியாக இருக்கிறது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்த பிறகு அவைக்குரிய விஷயங்களிலே நமக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனாலும் நாம் உலக பிரகாரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அதெல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்யும். நாம் விரும்பாததை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அது என்னவென்றால் நம்ம இருக்கிற பாவம் நாம் அப்படியாக செய்யும்படியாக நம்மை தூண்டுகிறது. அதனால அப்படி சொல்லிக் கொண்டு 21ஆம் வசனத்தில் 23 சொல்லும்போது, நான் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அப்ப நாம் செய்ய வேண்டும். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர வேண்டும். அதுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதை செய்யக்கூடாதபடி என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் என்னை சிறைப்படுத்துகிறது. உலக காரியங்கள் என்னை சிறைப்படுத்துகிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் எப்படி நாம் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் வளருவது? இதை குறித்து நாம் பார்க்கும்போது இதுதான் ஒரு போராட்டம். ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொடுத்து
பழைய மனுஷ சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் அதிக நேரத்தில் சத்தியங்களை கேட்பது, வேதத்தை தியானம் பண்ணுவது, நம்முடைய பழைய மனுஷ சுபாவங்களிலிருந்து விடுபடும்படியாக தேவனுடைய ஆசைக்காக செபிப்பது, இப்படி நாம் பிரயாசப்படும் போது நாம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுதலை ஆகும். இது எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு வயர், எலக்ட்ரிக் வயரில் அதனுள்ளே பார்க்கும்போது அநேக சிறிய அங்கே கம்பிகள் இருக்கும். அவைகளை நாம் ஒவ்வொன்றாக அறிக்கும் போது நாம் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். உலக காரியங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அது ஒரு போராட்டம், நல்ல போராட்டம். அதுக்கு நம்முடைய பிரயாசம் அதிக தேவையாக இருக்கிறது. அதுதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். இந்த பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். கொலோசியர் எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 16-17 கூறப்படுகிறது. கொலோசியர் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதிகமாக பரிபூர்ணமாக வாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்களாக நம்மை அதுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்படி நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அவயவங்களை ஒடுக்க வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். இதுதான் போராட்டம், ஆவிக்குரிய ஒரு போராட்டம். இதை குறித்து இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பூரண புருஷராக வேண்டும் என்று அங்கே சொல்கிறார்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை போன்ற ஒரு நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படி அடைந்து பூரணத்துக்கு வர வேண்டும். பூரண புருஷன் என்ற நிலைக்கு இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அங்கே ஆசாரியர்கள் அந்த ஆசிரியர் கூட அந்த ஆசாரியர் பணி செய்வதற்கு முன்பதாக அவர்கள் அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆரோன், அவருடைய மக்கள் எல்லாம் அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த பிரமாணம் இது ஒரு நமக்கு நிழலாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தேவன் பிரித்திருக்கிறார். அப்படியே இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கும்போது
நம்மை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு லேவி கோத்திரம் போல அந்த லேவி கோத்திரம் தான் தேவனுடைய அந்த ஆசாரிய பணியை செய்ய வேண்டும். அப்படி வேறு யாரும் அந்த ஆசாரிய பணியை செய்யக்கூடாது. செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அதே படிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எண்ணாகமம் 3:10. ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்படவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும். அவ்வளவு தேவனுக்கு பிரித்திருக்கிற காரியத்திலே எப்பவும் கவனமாக இருக்கும்படியாக சொல்லுகிறார். அப்படி நாம் இந்த நாளிலே ஆசாரிய பணியை நாமத்துக்கு மகிமையாக இருக்கிற அந்த பணியை செய்யும்படி நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்த பிறகு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அங்கே மோசே ஆரோனையும் அங்கே மக்களையும் அங்கே சுத்திகரிக்கிறார். அங்கே வழிபடியாக தண்ணீர் கொடுக்கினாலே சுத்திகரிப்பார்கள். இதை குறித்து லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அங்கே நேரடியாக தண்ணீர்னாலே அவர்கள் அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே சுத்திகரிக்கப்படுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இங்கே தண்ணீர் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையை நாம் அதிகமாக கேட்டு 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 உணர்ந்து கொண்டு நம்மை நாம் பழைய சுபாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே திருவசனமாகிய தண்ணீர் ஒழுக்கினார் என்று படிக்கிறார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் திருவசனமாகிய தண்ணீர் அங்கு நிழலாக தண்ணீரை சுத்தமாக இங்கே ஆவிக்குரிய விஷயமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை நாம் உணர்ந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் கூட அநேக கலப்படமாக மாறியிருக்கிறது. அதனால உண்மை சத்தியம் என்ன என்பதை நாம் அதிகமாக உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சரியாக சுத்திகரிப்பு செய்தவர்கள் தான் இந்த ஆசாரிய பணியை செய்ய முடியும். இல்லாவிட்டால் அது சரியான சுத்திகரிப்பு ஆகாது. அந்த வார்த்தையாகிய அந்த தண்ணீரை நாம் சரியாக அதை எடுத்துக்கொண்டு அதன்படி ஜீவிக்க நம்மை நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு அப்படியாக நாம் மறு ரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுவோம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் அங்கே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படும். மறுரூபம் நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான
சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து, அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் முதலாவது அறிந்து அதை நிறைவேற்றி தேவ சாயல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குமாக நாம் மாற வேண்டும். அவருடைய குணம், அவருடைய கீழ்ப்படிதல், தேவனுக்காக முழுமையாக மரணம் வரையும் கீழ்ப்படிகிற ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில சொல்லும் போது, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம், போஜனத்தை விட அதிகமாக தேவ சித்தம் செய்வதற்கு தன்மை காணலாம். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்குமாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு வரும்படியாக நம்மை முன்குறித்து ரட்சிக்கப்படுதல் என்றால் அப்படியாக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். வேத வசனங்களை அதிகமாக கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து புது சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக பெரிய மனுஷனை நடித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே நாம் படித்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய சாயலுக்குமாக வளர்ச்சி வேண்டும். அப்படியே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல கூட நீங்கள் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக மறைக்கும் என்று அங்கே நாம் படிக்கிறோம். பூரணமாக வளர்ச்சி பெற வேண்டும். வார்த்தையை கேட்டு உணர்ந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு பூரணத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கூட சொல்லும் போது மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று ஈஸியாக சுலபமாக தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குமாக மாற வேண்டும். இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், நான் ஸ்நானம் கூட எடுத்துவிட்டேன், அப்போ நான் சென்றவுடன் நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது. இந்த நம்பிக்கையில் தான் நான் ஞான ஸ்நானம் எடுத்தவுடனே ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் சரி, மற்ற உலக மக்கள் யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் மரித்து இந்த பூமியில மண்ணில இருக்கிறார்கள். கல்லறை அப்படி என்றால் மண்ணறை, மண்ணுக்குள்ளே எல்லாரும் நித்திரையாக இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதாம் பாவத்திலே அங்கே விழும்போதே அங்கே சாபம் என்ன கொடுக்கப்பட்டது என்றால், சொல்லும் போது நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய்.
வசனங்கள் அநேக வசனங்கள் கூட சொல்கிறது. எந்த மனுஷனும் அங்கே பரலோகத்துக்கு போகவில்லை, நரகத்துக்கு கூட எல்லாம் மண்ணிலே இருக்கிறார்கள். யோபு புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 10-12 படிக்கும் போது, மனுஷனோ என்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். யோபு 14ஆம் அதிகாரம் 11-12 படிங்கள். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல. வெள்ளம் வற்றி ஒரு ஏரியில தண்ணிக்குள்ள வந்துட்டு அப்புறம் அது பாட்டுக்கு ஓடி அங்கே போயிடும். தண்ணி வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறான் மனுஷன், மனிதன். அப்படியே பிரசங்கில நாம் படிக்கும் போது 9ஆம் அதிகாரம் கூட படிச்சவங்க 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களை உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவங்க நரகத்துல போய் கஷ்டமும் படல. பரலோகத்துல சிலர் சொல்லுவாங்க, கற்பூரங்களோட பாடி அங்கே சந்தோஷமா இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒன்றுமே அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஒன்றுமே இல்லை, சிநேகம் இல்லை, பகை இல்லை, பொறாமை இல்லை, எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் அறியார்கள். அப்படி இன்னும் ஒரு வசனம் சங்கீதம் 146:4 அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். மண்ணுக்கு போன பிறகு அவனுக்கு எந்த விதமான யோசனையும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, ஆவியால் சுற்றி திரிகிறாங்க, துர்மரணமானவர்கள் எல்லாம் சுற்றி திரிவாங்க. தவறான கட்டுக்கதைகள். வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்படியே தேவனுடைய மக்கள் பரிசுத்தவான்கள் கூட இந்த பூமியிலே தான் இருக்கிறார்கள். தானியேலை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய். நித்திரை பண்ணி இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது, சபையை குறித்து சொல்லும் போது, அவர் 2ஆம் வருகையில வந்து நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து உங்களை நான் என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். எல்லாரும் இந்த பூமியில் போகலாம். தெளிவாக சொல்லப்பட்டது. இன்னும் உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலர் பவுல் மூலமாக சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15:23 கூட அவர் வருகையில் அவருடையவர்கள் முதலாவது அவர்கள் அந்த உயிர்த்தெழுதல்ல வரிசைகள் இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகை பற்றி அப்போஸ்தலர் பவுல் 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லும் போது 4ஆம் அதிகாரம்
மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் பூமியில அந்த மரணம் என்ற நித்திரையில இருக்கிறார்கள். எல்லாரும் மரித்தவர்கள். இப்போ பூரண நிலைக்கு வராமல் விசுவாசம் மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நான் உடனே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தில் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை கொடுத்தார். பூரண நிலைக்கு வராமல் இருக்கும் போதே நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு வேத வசனத்தின்படி வாழ்ந்து பூரண நிலைக்கு வராமல் இருக்கிற அந்த மனுஷனுக்கு நித்தியமாக வாழக்கூடிய அந்த ஒரு உரிமையை தேவன் கொடுத்தார். அவன் சீக்கிரத்திலே அந்த ஜீவனை இழந்து விடுவான். ஏனென்றால் அவர்கள் பூரண மனுஷனாகிய ஆதாமே கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ள போய் அந்த ஜீவனை இழந்து விட்டான். அதனால ஒரு மனுஷன் விசுவாசித்து அது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், இதெல்லாம் தேவைதான். ஆனால் அந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து கொண்டு வசனத்தின்படி வாழ்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குமாக பூரண புருஷராக வர வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தால் அவர் நித்தியமாக வாழ முடியும். இல்லாவிட்டால் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடுவார். தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். எல்லா மனுஷரையும் உயிரோடு எழுப்பி 1000 வருடம் அங்கே சபையும் பொறுப்பிதாக எல்லாருமாக இந்த பூமியில அந்த மக்களுக்கு தேவனுடைய நீதியை சிந்திப்பார்கள். அவர்கள் சத்தியத்தை அறிந்து கற்று தேறி பூரண நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களாக சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இதை குறித்து நாம் அநேக நேரங்களிலே பேசியிருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி, அங்கே மோசம் போகிற சாத்தான் அங்கே 1000 வருடம் கட்டு போட்டு அந்த தூதனாலே கட்டப்படுவான், ஆனால் அங்கே அடைக்கப்படுவான். அப்பொழுது ஜனங்கள் அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும், அவர்கள் சத்தியத்தை கேட்பார்கள். இன்றைக்கு நாம் எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை சொன்னால் அவர்களுக்கு கேட்பதற்கு காது திறக்காது, மனசு இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் சத்தியத்தை கேட்பார்கள், எல்லாரும் ஓடி வருவார்கள். நாம் படிக்கிறோம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். வசனங்களை கேட்பார்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் காது கேட்க மாட்டார்கள், கேட்கார். அவர்கள் கண்கள் அந்த நாளிலே திறக்கப்படும். ஏனென்றால் சாத்தான் அங்கே கட்டப்பட்டிருப்பான். இதை குறித்து நம்ம போன வாரத்தில் கூட பேசணும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 அந்த முக்காடு மூடல் அந்த எல்லாம் நீக்கப்படும். அழியக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் அங்கே நீக்கப்படும். இதை குறித்து வெளிப்படுத்தல கூட நம்ம படிக்கும் போது 20ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 9 நம்ம படிக்கும் போது
அந்த சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். அதுவரையிலும் எல்லா ஜனங்களும் சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். சத்தியத்தை கற்று தேடி அவர்கள் அந்த ஒரு பூரண நிலைக்கு வரும்போது அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அங்கே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9 வரலாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அந்த 1000 வருடம் முடிந்த பிறகு அந்த சாத்தான் அங்கே கட்டவிழ்க்கப்பட்டு அங்கே சோதிக்கப்படுவார். எல்லா ஜனங்களும் சோதிக்கப்பட்டு அப்பொழுதும் சாத்தானுக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக, அநீதிக்குள்ளாக போகும்போது அங்கே அவர்கள் 2ஆம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்துக் கொண்டது என்று நாம் அந்த வசனங்களில் படிக்கிறோம். இதற்கு நிழலாக எசேக்கியேல் ஒரு வசனம், அங்கே ஒரு நிழலாக அந்த காரியங்கள் பேசப்படுகிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9லிருந்து அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. அங்கே தேவாலயத்திலிருந்து தண்ணீர் அங்கே ஓடி வருகிறது. அந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் அங்கே ஜீவன் உண்டாகிறது. அங்கே எல்லா இடத்திலும் ஜீவன் உண்டாகும். ஆனாலும் சில இடங்களில் அந்த ஜீவன் அங்கே வராது. இதை குறித்து ஒரு நிழலாக பேசப்படுது. அது ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிங்கள். 11ஆம் வசனம் எசேக்கியேல் 47:11. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். பார்த்தீங்களா, சில இடங்கள் அங்கே ஆரோக்கியம் ஆகாது. அதனால நான் இப்பொழுதே ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லுவது வசனங்கள் கேட்டு அதன்படி ஜீவித்து நாம் பூரண புருஷர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்காக நாம் வர வேண்டும். நாம் இப்பொழுது என்ன சொல்லலாம் என்றால், இப்பொழுது நான் இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், இருக்கிறேன், வேதத்தை அதிகமாக படிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன், நான் அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், தேவ நீதியை கற்றுக்கொண்டிருக்கிறேன், பாவத்துக்கு விலகி தேவ சாயலுக்கு ஒப்பாக நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த ஒரு விசுவாசத்தை நாம் அறிக்கையிடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறோம் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்தபடிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவர்களுக்கு ஆளுகை செய்கிற அந்த ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும். அப்படி ஜெயித்தவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் இந்த உலக மக்கள் எல்லாரையும் அவர்கள் அந்த ரட்சிப்புக்கு வரும்படியாக அவர்கள் அந்த வேலையை செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் கொரிந்திய 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் சபை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளாதிருக்கிறது எப்படி? சபை அந்த நாளில் எல்லாரையும் சத்தியத்துக்கு நடத்துவார்கள், நியாயம் தீர்ப்பார்கள். நியாயம் தீர்ப்பு என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது போதித்தல், அப்புறம் பரிச்சித்தல், அப்புறம் சிரிச்சித்தல், அதன் பிறகு தீர்ப்பு. இப்படி 3-4 காரியங்கள் உண்டு. முதலாவது போதிக்கப்படும், சத்தியம் பரீட்சிக்கப்படும், அப்புறம் சிறிய சிக்ஷைகள் கொடுக்கப்படும், அதன் பிறகு அவர்கள் அந்த வளர்ச்சி இல்லாவிட்டால் நியாய
தீர்ப்பு வந்துவிடும். இப்படி சபை அந்த நாட்களில் உலகத்தை சீர்படுத்தி நீதியை கற்றுக்கொள்ளும்படி கொண்டு வருவார்கள். இந்த சபை வகுப்பாருக்கு இப்பொழுதே இந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று வசனம் நமக்கு தெரியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நமக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம் அதிகமாக நியாய தீர்ப்பில் கற்றுக்கொண்டு அது சில பரீட்சை சிக்ஷை எல்லாம் உண்டு. அவைகளை எல்லாம் பொறுத்து சகித்து நாம் மேற்கொண்டு நாம் ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதனால ரட்சிக்கப்படுதல் என்பது குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 ரட்சிப்பை குறித்து வேதம் பேசுகிறது. ஒன்று ஆவிக்குரிய ஒரு மேலான பரலோகத்துக்குரிய ரட்சிப்பு, இன்னொன்று உலகத்துக்குரிய பூமிக்குரியதான ஒரு ரட்சிப்பு. இதை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இது ஆபிரகாமுக்கு தேவன் அங்கே ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை குறித்து படிக்கலாம். யாரும் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்கே 2 வகுப்பாரை குறித்து அங்கே பேசப்படுகிறது. படிகள், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். ஆபிரகாமின் சந்ததியில அங்கே சொல்லப்படுகிறது, உன்னுடைய சந்ததியில நான் வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு வகுப்பார், கடற்கரை மணலை போல. இதுதான் வானத்து நட்சத்திரம் என்று சொல்லும் போது அதுதான் உலகத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம். கடற்கரை மணல் என்று சொல்லும் போது இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறது. வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது அது சபைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். சபைக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது கூட இந்த சபை வகுப்பார் இஸ்ரேல் அந்த ஜனங்களில் தான் இந்த சபை தெரிந்து கொள்ளப்படும் என்று சில பிரிவினர்கள் அப்படியாக பேசிக்கொள்கிற சபை என்பது முழுவதுமாக அந்த இஸ்ரேல் அந்த கோத்திரங்களில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று அது வசனம் அப்படி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 4லிருந்து 8 வசனங்களில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 என்று அங்கே பேசப்படுகிறது. அப்படி என்றால் 12 கோத்திரத்துக்கு 12,000 என்று 12 வரும்போது 1,44,000 என்று அங்கே பேசப்படுகிறது. அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் படிக்கும்போது பூமியிலிருந்து என்று நாம் படிக்கிறோம். இந்த மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் படிக்கிறோம். 1,44,000 பேர். அப்படி என்றால் இது என்ன நாம் பார்க்கும்போது சபை வகுப்பாராக இந்த புறச்சாதிகளிலிருந்தும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இஸ்ரேல் அந்த கோத்திரங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே அந்த ஒவ்வொரு கோத்திரத்தையும் பெயரிட்டு அங்கே சொல்லுகிறதன் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் அதை நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணலட்சணங்கள் அங்கே சொல்லி அந்த கோத்திரத்தை அங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். 49 அங்கே யாக்கோபு அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரை சொல்லி அவர்களுடைய குணலட்சணங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இந்த பூமியில ஆதாமிலிருந்து வந்த சந்ததியில 12 விதமான குணலட்சணங்கள் உடைய மக்கள் இருக்கிறார்கள். அதை குறிப்பிட்டு தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000
புறச்சாதிகள்ல பங்கு இல்லை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை புறச்சாதிகளுக்கு அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அப்போஸ்தலர் 9:15 அவன் புறச்சாதிகளுக்கும் ராஜாக்களுக்கு என் நாமத்தை குறித்து எவ்வளவாக அறிவித்து ஆடுபட போகிறார் என்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அப்போஸ்தலர் பவுலை குறித்து அதை சொல்கிறார். அப்படியே நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களில் தோமா இந்தியாவுக்கு வந்தார். புறச்சாதிகளாகிய நமக்கு தேவன் அவரை அழைத்தார். தேவன் புறச்சாதிகளில் இருந்தோம் அந்த சபை ஒன்றுமார் என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேர்வு செய்கிறார். ஏன்னா அவர் வசனம் படிங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் 10:34-35 வசனங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்துக்காயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அது ஒரு பீரியட்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களே தமிழை ஜனங்களாக அவர்களிடத்தில் நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு காலகட்டத்திலே தேவன் ஒவ்வொரு காரியத்தை செய்து இது குறித்து இன்னும் அதிகமாக நாம் எப்படி அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்குவோம் என்று இன்னும் நிருபங்களிலே அப்போஸ்தலர் பவுல் மூலம் சொல்லும்போது அங்கே கலாத்தியர் 3:14 வசனம் படிங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வருகிறது. அது எப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அங்கே சொல்லும்போது ஒரு சந்ததிக்கு நான் ஆசீர்வதிப்பேன் வானத்து நட்சத்திரங்களை, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி 16 வசனம். அதுவே ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு உள்ளாக நாம் வருகிறோம். 29 வசனம் கூட, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் என்றால் சபைக்கு சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே நாங்கள் சுதந்திரராயும். இப்படி நாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் சுதந்திரம். இது பரலோகத்துக்குரிய ஒரு ரட்சிப்பு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு வரையில் 2000 வருஷமாக இவ்வளவு வரும் ஒரு சிறிய எண்ணிக்கைக்கு தான் அந்த பரலோக அழைப்பா, அவர்களுக்கு மாத்திரமா என்று நினைக்கும் போது இன்னொரு ஆசீர்வாதத்தையும் வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து கூட நாம் அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் சபையை மணவாட்டி சபை என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் மணவாட்டியாகவும் போட்டு பேசப்படுகிறது. இந்த மணவாட்டி சபையோடு தோழிகளாக ஒரு வகுப்பார் பரலோகத்துக்கு போகிறார்கள். இதை குறித்து சங்கீதம் 45:13-15 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். சங்கீதம் 45:13. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரியா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள்.
அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ராஜகுமாரத்தியோடு தோழிகளாக ஒரு இது ஒரு அந்த ராஜகுமாரத்திற்கு உதவியாக தோழிகளாக. ஆனால் இவர்களுடைய மகிமை வேறு. ஆனால் இவர்களும் பரலோகத்துக்கு வருகிறார்கள். இதை வெளிப்படுத்தல கூட நம்ம படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல திரள் கூட்டம் என்று அங்கே பேசப்படுகிறது. படியுங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்களுக்கு சிங்காசனம் இல்லை. அவர்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார். அப்போ சபைக்கு உதவியாக இந்த தோழி சபை திரட்புகள் இருப்பார்கள். இப்படி ஒரு பிரிவுக்குள்ள அங்கே பல்லவத்துக்கு இதுதான் பல்லவத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் நமக்கு இப்போ இந்த பூமிக்குரிய ரட்சிப்பை பற்றி நாம் பார்க்கும் போது அங்கே பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தமானவர் ஆவியிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகள் யோவான் வரையிலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கே வருகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அவர் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு அழைப்பே. எபிரேயர்ல படிக்கும் போது கூட பரலோகத்துக்குரிய அந்த பலி விசேஷித்த பலி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுகிறையும் செலுத்தப்படும் போதுதான் அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போக முடியும். அதனால அந்த பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்கள் பாம்பேயில் இருந்து எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பிரபுக்களாக இந்த பூமியில அடுத்த சபைக்கு அடுத்ததாக அந்த திரள் கூட்ட வகுப்பாருக்கு அடுத்ததாக இந்த பொற்பிதாக்கள் உயிர் பெற்று எழுப்புவார்கள். அவர்கள் எழுப்பும் போதே பூரண மனுஷராக எழுப்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுவதும் பரீட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அதனால பூரண புருஷர்களாக எழுப்பி இந்த பூமியில அவர்கள் பிரபுக்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆற்றில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். ஆதியில் இருந்தது போலவும் நான் திரும்ப கட்டளையிடுவேன். அங்கே இருக்கார்களே எல்லாரும் சலம் கூட தேவர்களுக்கு புறமாக போய்விட்டார். அவருடைய காரியம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீது, யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு இப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் தாரியே எல்லாம் தேவனுக்கு அந்த சாட்சியாக இருந்தவர்கள் எல்லாம் பூமியில பிறந்து அவர்கள் அங்கே ராஜாக்களாக இருந்து பிரபுக்களாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டான். யோவான் அதில் பிரதானமாக இருப்பான். அந்த ஸ்திரீகளில் பிறந்தவர்களே யோவானை போல பெரிய தீர்க்கதரிசி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி
அந்த உலக பிரகாரமான ஆசை இது இன்னும் அந்த ஒரு வசனம் சங்கீதம் 45:16 கூட சொல்லப்பட்டிருக்கு. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார். அப்படின்ற பிதாக்கள் என்று யாரை சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முதலாக வரும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பிதாக்கள் போல இருந்தார்கள். இப்போ இரண்டாம் முறை வரும்போது அவர்கள் எல்லாரும் பிதாக்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு மூலமாகத்தான் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வர வேண்டும். அவர்கள் பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த பூமிக்குரிய எழுச்சிக்கு முதலாவது பிதாக்கள் உயிரோடு வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி செய்வார். அதை நாங்கள் சங்கரியா புஸ்தகத்தில் எல்லாம் படிக்கிறோம். அவர்கள் தாங்கள் துத்தின அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே மகனுக்காக புலம்போடு போல புலம்புவார்கள் என்று அப்படி முதலாவது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தேவனையும் அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு உலகமே சத்தியத்தை அறிகிற அறிவித்து எல்லா ஜனங்களும் ஓடி வந்து சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். இதை குறித்து நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். 2-3 வசனங்களிலே எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படும். அப்பொழுது அந்த ஜனங்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடைப்பார்கள். அப்படி என்றால் இப்பொழுது இருக்கிற இந்த அநீதியான யுத்த காரியங்களுக்காக பயன்படுத்துகிற பட்டயம், ஈட்டி என்றால் அந்த நாட்கள் உள்ளது போல பேசப்படுகிறது. இந்த அழிவு காரியத்துக்கு காரியங்களை செலவிடாமல் நன்மையான காரியத்துக்காக செலவிடுவார்களை குறித்து நம் நீக புஸ்தகத்தில் கூட 4ஆம் அதிகாரம் 1-4 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் தீர்க்க தரிசனமாக தேவன் முன்குறித்து எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தீரும். அப்பொழுது சங்கரியா 8ஆம் அதிகாரம் 21-22 கூட இதே வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாக இந்த காரியங்களை சொன்ன எல்லாமே நிறைவேறி இதை குறித்து ஒரு வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலகம் தோன்றும் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேற தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னது எல்லாம் நிறைவேறும். அப்போ இந்த உலகம் எல்லா ஜனங்களும் தேவனுடைய அன்பை ருசிப்பார்கள். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இது நம்ம 21ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல இதெல்லாம் வருகிறது. எருசலேம் உலகத்துக்கே தலைமையிடமாக ஆகும். உலகத்துக்கே தலைமை போட்டார். அது 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த வசனங்கள் இருக்குது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அன்பை ருசிப்பார்கள். அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார். எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடி புதியனாக உயிர்த்தெழுந்து வந்து நீதியை கற்றுக்கொண்டு இந்த பூமியில அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். 4ஆம் வசனம் படிக்க 24 வெளிப்படுத்தல். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. எல்லா ஜனங்களுடைய கண்ணீரும் துடைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளவு துக்கம், மரணம் ஏற்படும்போது
ரட்சிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரம், அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். வேறொரு வசனம் படிங்கள். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்லும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14 வசனங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிரூபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஜீவிக்க வேண்டும். வாழ்க்கையில வசனத்தை அபியாசப்படுத்துகிறது. சிந்தை, செயல்கள், கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு சித்தமானதையே நாம் செய்ய வேண்டும். வார்த்தையின்படி அதுதான் மேலான ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்தும். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்கு பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று படிக்கிறோம். 22 பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.